வணக்கம் ராவுகளே, நீண்ட நாளைக்கு பிறகு உயிர்மண் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட போகிறேன். அது எப்படியான வீடியோன்னு சொன்னால், நாங்கள் செய்கிற மாதிரி குருத்தோலை வேலைகள் செய்கிற என்னுடைய நண்பர் ஒருவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறார். அதாவது இந்தியா திருச்சியிலேருந்து வந்திருக்கிறார். அவருடைய பேர் வந்து முத்து. அவரோட சேர்ந்து தான் இன்றைக்கு நாங்கள் வேலையை செய்ய போகிறோம். அதாவது சில தென்னோலையில் சில முக்கியமான வேலைகளை செய்ய போகிறோம். அதை செய்து போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் காய்ந்தாலும் பாவச்சிக்கலாம். வணக்கம் ராவுகளே, இன்றைய காணொலியில் என்னத்தை பார்க்க போகிறோம்டா, நான் கையில் வச்சுக்கிற அழகிய இந்த பழக்கூடிய எப்படி பின்னுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு யார் சொல்லி தந்தான்னு சொன்னால், என்னுடைய நண்பர் இந்தியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய தோழர் முத்து அவர்கள் தான் இதை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். மிக அழகாக பொறுமையாக இந்த விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறார். பாருங்கள், மிக அழகாக இருக்குது. இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் உடைப்பீங்களா? இல்லை நீ கொடுங்க, உடைஞ்சி போட்டு. இல்லை அந்த தண்ணி மாத்திரம் போதுமா? அவர் இயற்கையான இதெல்லாம் கூட இதுதான் கத்தி அந்த ஓலை பட்டி நடத்த வரேங்க. கலப்புறாங்க விட போகிறேன். என்னம்மா ஒரு ஓலை இது நல்ல ஓலைன்னு சொன்னீங்க. ரைட், இப்போ ஒரு பெரிய ஓலை எடுத்து அதை ரெண்டாக கிழிக்கிறேன். ஒரு ஓலையில் எத்தனை பழக்கூடை செய்யலாம்? 4 பழக்கூடை செய்யலாம். 4 பழக்கூடைகள் பண்ணலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓலையை வந்து ரெண்டாக கிழித்து அதில் ஒரு பாதி எடுத்துட்டார். பாதியில் வந்து 2 பண்ணலாம், பாதியில் 2 செய்யலாம். சரி, அளவுகளுக்காக சும்மா இப்போ நம்ம எவ்வளோ பெரிய கூடைனா இவ்வளோ பெரிய கூடைகள் நம்ம பண்ண போகிறோம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 இன்ச்சு வரும். 8 இன்ச்சியா? 8 இன்ச்சு 8 அந்த மாதிரி பண்ணலாம். இது அளவுக்காக இப்படி வைக்கிறேன் நான். நடுவில் இப்படி இடைவெளி கொண்டு விடணுமா? இடைவெளி கட்டாயம். ஒரு சைடு நல்லா நீளமாக இருக்கட்டும், ஒரு சைடு கொஞ்சம் குறைவாக இருக்கட்டுமா? இடையில ஒரு 2 ஓலை பட்டுற மாதிரி இடைவெளி.
அப்புறம் நல்லா சீவி எடுக்கும். இந்த தண்டெல்லாம் நல்லா சீவி எடுத்துடணும், வளைஞ்சு வரணும். அதுக்காக மெல்லிசா சீவம். எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்க? 7 ஆண்டு காலமாக 2018 தொடங்கி இப்போ வரையிலும் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறதா? ஓம். அப்படி இந்தியா பொறுத்தவரையில் இப்படி இந்த இயற்கை அலங்கார வேலைகளுக்கு அப்படி மதிப்பு மிகவும் பெருமதியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுக்கு எனது இந்த தொழிலில் அதிகமான பயணங்கள் மேற்கொண்டு இப்போ இலங்கை வந்திருக்கிறேன். நிறையா இப்போ சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். இந்த ஒரு தென்னை ஓலை அலங்காரம் மூலமாக நிறைய நாடுகளுக்கும் இந்தியாவில் பல மாவட்டங்களுக்கும் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு. கண்டிப்பாக நிச்சயம். நானும் அடுத்த மாதங்கள் அங்காளி மாதங்களில் கட்டாயம் இந்தியாவுக்கு உண்மையிலே தோழர் முத்து சொல்கிற மாதிரி தான் ஒரு தென்னை ஓலை வேலை ஊடாக கலையினூடாக நாங்கள் ஒரு நண்பர்களாக உருவாகி இருக்கிறோம். அதோட கட்டாயம் பெரிய ஒரு விஷயம், பெரிய வெற்றியான விஷயம். உண்மையில் கலை என்றது நல்ல நண்பர்களையும் மனிதர்களையும் சந்திக்க வச்சிருக்குது. நல்ல விஷயங்கள் கொண்டு வந்து சேர்ந்துருக்கிறதான் கட்டாயம். முகநூலில் தான் நம்ம சந்தித்தோம். கட்டாயம் நாங்கள் முகநூலில் தான் எனக்கும் இந்தியாவில் இருந்து சில அழைப்புகள் வரைக்குள்ளே நான் தேடி பார்த்து தோழர் சவடமுத்து என்ற பேஜ் சவடமுத்து டெக்கரேஷன் இருக்குது. அதில் போயிட்டு பார்க்கலாம். நிறைய வித்தியாசமான முத்து ட்ரெடிஷ்னல் கோகனட் லீஃப் டெக்கரேஷன் சொல்லி அதாவது வந்து தமிழில் வந்து முத்து பாரம்பரிய தென்னை ஓலை அலங்காரம், ஆங்கிலத்தில் முத்து ட்ரெடிஷ்னல் கோகனட் லீஃப் டெக்கரேஷன். அப்படி நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய நிறைய வேலைகள் செய்திருக்கிறார். கூடுதலாக வித்தியாசமான பேக்ட்ராப்ஸ் எல்லாமே செய்திருக்கிறார். இந்த தென்னோலை பயிற்சிகள் அலங்கார வேலைகளை நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீங்க? எல்லாமே முகநூலில் பார்த்து தான். முகநூலில் பார்த்து, வீடியோஸை பார்த்து, எல்லாமே முகநூலில் பார்த்து தான். கண் பார்த்தா கை செய்யும். கண்டிப்பாக. இப்போ பிரதான தொழிலாக வந்து இதை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. முழு நேர வேலைவாய்ப்பு. நாங்கள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இதை வந்து பகுதி நேரமாக தான் செய்கிறோம். முழு நேரமாக செய்கிற அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. கண்டிப்பாக. அதே நேரம் இங்கே வந்து இதற்குரிய தேவைகள் இருக்குது. ஆனால் அதுக்குரிய வருமானம்ன்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த செலவினங்கள், அதுக்காக நாங்கள் கேட்க போகிற உழைப்புக்கான இந்த கூலி வந்து சன்மானம் வந்து குறைவாக இருக்குது. அதனால் அதை தொடர்ச்சியாக செய்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். ஆனாலும் இப்போ பிளாஸ்டிக், பொலித்தீன் டெக்கரேஷன்ஸ் வந்து நிறைய சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்துகிற விஷயங்களை சிம்பிளாக செய்துட்டு போயிடும். ஒரு கொண்டாட்டம் அப்படி வந்தால், ஃபங்க்ஷன் வந்தால் நிறைய பொலித்தீன், பிளாஸ்டிக் அதிலே நிறைய டெக்கரேஷன் செய்கிறாங்க. எல்லாம் அது மண்ணுக்கும் கேடு, மனிதருக்கும் கேடானது தானே. மண்ணுக்கும் கேடு, மனிதருக்கும் கேடு. ஆனால் அதை வந்து மக்கள் விளங்கிக்கலாம். இது வந்து இயற்கையாக அங்கண்ட பாரம்பரியமான விஷயங்கள். தற்பொழுது அலைமியல் விளிம்பில் இருக்கும் ஒரு பாரம்பரியமான விஷயம் அதான். இப்போ இதில் 2 செய்ய போகிறோம். அது ஒன்று இதுபோல் நல்லா நம்ம இலைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் எத்தனை ஓலை இருக்குன்னு சொன்னால் 2, 4, 6, 8,
10 12 14 ஓலை கீட்டுகள் இருக்குது. இந்த 14 ஓலை கீட்டுகள் இருக்கிறதுல ஒரு பழக்கூடை செய்யலாம். கிட்டத்தட்ட 14-15 மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பழக்கூடை செய்யலாம். இதை பெருசாக செய்யணும்னு சொன்னால் இதை இன்னும் கொஞ்சம் நீளமாக நீங்கள் எடுக்கலாம். கூடுதலான இலைகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அந்த இதை வளைக்கக்கூடிய மாதிரி இந்த இப்படி இழைக்கணும். தண்டுகளை இழைக்கணும். இனி இதை சேர்த்து இப்படியே கட்டணும். என்ன இழைக்கணும், தைக்கணும். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் கட்டணும்னு சொல்லுவோம், இழைக்கணும், இழைக்கிறதுன்னு சொல்கிறது. அது பொட்டி இழைக்கிறது, பாய் இழைக்கிறது அப்படி சொல்லுவோம் கூட. இப்போது இது ரொம்ப இழைச்சி கொண்டு வந்தாச்சு. சரி, கட்டிடலாமா? கட்டிடலாம். ரைட், இப்படியே வட்டமாக சுற்றி அதை இழைக்கணும். இவ்விடத்தை மட்டும் கட்டினா சரி தானே? இந்த கட்ட தேவையில்லை தானே? கட்ட தேவையில்லை. அந்த அதை கட்டினாச்சு. இலங்கையில் வந்து கூட நாங்கள் இப்படி இந்த இதில் இப்படி இழைக்கிறதுன்றது வந்து இதை வந்து கட்டுறதுன்னு சொல்லுவோம். மரங்கள் தடிகளை ஒன்றோட ஒன்று வச்சு கட்டுறது. அது பாய், நீத்துப்பட்டி, சுலகு அப்படி அந்த வேலைகளை கூட இழைக்கிறதுன்னு சொல்கிறோம். நீத்துப்பட்டி இழைக்கிறது 2 மணி தான், தைக்கிறது என்ன. நல்லா இழுத்து கட்டலாம், பிரச்சனை நல்லா. இப்போ ஒரு கூடை பழக்கூடை செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ காஸ்ட் முடியும்? ஒரு பழக்கூடை என்ன ப்ரைஸ் அப்படி நீங்கள் ஒரு காஸ்ட்னு சொன்னால்? இந்தியாவில் வந்து நம்ம 300 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 300 ரூபா. 300. சில இடங்களில் 350, 500 இது போல் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நீங்களே எல்லாம் ஓலையெல்லாம் எடுத்துக்கும் வட்டி ஓலையோட சேர்த்து. இப்போ பாருங்கள், இப்போ நான் பின்ன போகிறேன். சரி, எங்கேருந்து வேணாலும் எது வேணாலும் மட்டை எடுத்துக்கலாம். 3 மட்டை விட்டு 3 மட்டை பின்ன போகிறேன். 3 மட்டை விட்டு 1 2 3 விட்டு அதுக்குள்ளால் எடுத்து அப்புறம் இஞ்சால வழியாக அடுத்தது 3 ஒவ்வொரு ஓலையும் எடுக்க 3 விடும். 1 2 3. அப்படி வளைவாக இருக்கணும். 3 எடுத்து அப்புறம் அங்கால இன்னொன்று அதுக்குள்ளால அப்படி கொண்டு வந்து சொருகணும். அப்படி குழவி சொருகினா வந்து ஈஸியாக வச்சுருக்கேன். ரைட்.
இப்போ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வெளிப்பக்கத்துக்கு அப்படியே உள்பக்கம் மடக்கணும். உள்பக்கம் மடக்கணும். மடக்கிட்டு அதை அப்புறம் இழுத்து கொஞ்சம் இருக்கணும். இருக்கணுமா? இறுக்கி அப்புறம் கொண்டு வரணும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அது இறுகி நல்ல ஒரு சின்ன பழக்கான வட்ட வடிவில் வருது. நல்லா இறுக்கிட்டே போகணும். வாவ், இப்போ மிக அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடிவான கூட மாதிரி வந்துடுது. ஒரு கொஞ்ச நேர வேலை, ஆனால் மிக அழகாக நடுவில் இருக்கிற இந்த ஓட்டையும் நம்மளுக்கு பொத்தி ஆகணும். இதையும் வந்து மறைக்கணும். இப்போ பின்பக்கம் இந்த வட்டத்தை மறைக்கணும். அது எப்படின்றதை பார்ப்போம். இப்போ அப்படியே பின்னாடி இப்படி திருப்பியாச்சு. இப்போ வெளியில் எடுக்கிறோம். அந்த ஓலை அவ்வளோத்தையும் வெளியால் எடுக்கணும். என்னம்மா அது அஸ்வின். சரி, இதில் பின்னுக்கு எடுத்த பிறகு என்ன மாதிரி செய்கிறது? பிறகு எடுத்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரிசையாக ஓலை எடுக்க போகிறோம். ஓலை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரிசையாக கொண்டு வரணும். இப்போது இதை மேலே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதை கட் பண்ணலாம். எதற்காகனா கட் பண்ணால் உள்ளுக்கு அதை பின்னலாம். பின்னுறதுக்கு சொருகியோட ஈஸியாக இருக்கும். இப்போ இப்படி எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஏதாவது ஒரு ஓலை எடுத்துக்கலாம். 6 தள்ளி விடணும். 6 போகணும். 6 ஓலை தள்ளி விட்டாச்சு. 6 ஓலை. அங்காளி பக்கம் 3 ஓலை, இஞ்சாலி பக்கம் 6 ஓலை தள்ளும். நீங்கள் மட்டக்களப்பில் சொல்லி கொடுக்கும்போது அவங்க இலவா பழகிட்டாங்களா? செய்தாங்க எல்லோரும். நிறைய பேர் பழகிட்டாங்க. சில பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. சில பேர் அது என்னென்னா ஒரு கலைங்கிறது வந்து சில பேர்த்துக்கு என்னென்ன கலைகள் வருமோ அதுதான் நம்ம பண்ண முடியும். அது சரி. பொறுமை முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இதுக்கு வந்து பொறுமை மிகவும் அவசியமானது. ஒரு சிற்பக்கலை ஒரு வடிவத்தை வடித்து கொண்டு வரும்போது மிக மிக பொறுமையான ஒரு விஷயம் இது. இது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல. அது சரி. நம்ம அவசரமாக வேகமாக ஓடக்கூடிய விஷயம் அல்ல. இது ஒரு கலை. இதை வந்து பொறுமையாக தான் கையாள வேண்டும் யாராக இருந்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா பின்பக்கம் அப்படி இந்த ஒரு அழகான ஒரு பூ போல வடிவம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இதை மறுபடியும் இதை வெளியெடுத்து மறுபடியும் உள்ளுக்கு விடணும். அதையும் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் இது லூஸான மாதிரி இருக்குது. இப்போ இதை மறுபடியும் இருக்கலாம்.
இந்த அதே மாதிரி இழுத்து கொஞ்சம் அதே வந்து இறுக்கமாக ஃபிட் பண்ணுறாரு. இப்போது இதை எடுத்துட்டு முன்னாடி பக்கம் முன்பக்கம் இப்போது பின்பக்கம் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் இரிக்கலாம். இப்போ திருப்பி இருக்கா இருக்கும். ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாமல் இருக்கா, ஒழுங்குபடுத்திக்கலாம். அந்த ஓலை கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு தானே. இந்த கிழியாத ஓலையாக நல்ல ஓலையாக வேணும். நல்ல ஓலையாக வேண்டும். இதை கவனமாக கையாளணும். இப்போ மறுபடியும் நம்ம உள்ளே கொண்டு போய்க்கலாம். மற்ற பக்கம் இப்போது பின்னாடி பின்னி கொண்டு வந்தாச்சு. இப்போ பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இதை ஒழுங்குபடுத்திக்கலாம். இப்பொழுது நம்மளுக்கு ஒரு அழகிய கூடை கிடைத்து உள்ளது. இதை என்னென்ன பயன்பாடுனா, கல்யாண வீட்டு விசேஷங்களுக்கு, மற்ற கோவில்களுக்கு, எல்லா விசேஷங்களுக்கு நம்ம தாம்பூலத்தட்டாக பயன்படுத்தலாம். இதில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ வரையிலும் நீங்கள் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம். கீழே விழுகாது. நல்லா இறுக்கமாக கெட்டியாக இருக்குது, நல்லா திடமாகவும் இருக்குது. நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இது சும்மா ஒரு 8 இன்ச்சு இருக்கும். இதில் 7.5லேருந்து 11 இன்ச்சு வரையிலும் நம்ம கூட பின்னலாம். இதை ஒரு 5 நாளைக்கு ஒரு பச்சையாக வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது 5 நாளைக்கு மேலே ஒரு காஞ்ச மாதிரி, இந்த பச்சை வெளியே போயிட்டாவே காஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் காஞ்சாலும் வருஷ கணக்கில் யூஸ் பண்ணலாம். தண்ணியில் போடாமல் வச்சுக்கோங்க. இதில் வந்து எங்களோட வீட்டில் வந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள்லாம் போட்டு வச்சுருக்கோம். பிளாஸ்டிக்கில் வச்சா ஒரு
மேக்ஸிமம் ஒரு 3 நாள் 2 நாள் இது இருக்கும். இது வந்து ஒரு 2-3 நாள் சேர்த்தே வரும். என்னென்னா பிளாஸ்டிக்கில் வச்சா ஒரு சூடு இருக்கிறனால அது வேகமாக கெட்டு போயிடும். இப்போ இது வந்து நல்ல ஒரு காற்றோட்டமும் கிடைக்கும். நம்மளுக்கு பாருங்கள் இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது, நல்ல காற்றோட்டமும் கிடைக்கும். இது வந்து சூடு கிடையாது, குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த நேரங்கள் வந்து அதிகமாக எடுக்கும். அப்போ பழங்கள் காய்கறிகள் எது கெடாமல் பாதுகாத்துக்கும். நம்மளுக்கு நேரமும் மிச்சம், அந்த பணமும் மிச்சம், சேமிக்கக்கூடிய ஒரு பணமும் மிச்சம். இது ஒரு சேமிப்பு தானே.